சூப்பராக கொத்தமல்லி தூவி இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மக்களே. எடுத்து காமிக்கிறேன், எப்படி வந்திருக்கு பாருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதோடைய ஆரிஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் மேங்களூர் சைடு. நான் பண்ணுறது மேங்களூர் ப்ரிப்பரேஷன். அதில் வந்து கண்டிப்பாக புளி வரும், மேங்களூர்னாலே புளி வரும். ஸோ இன்றைக்கி வந்து இது சூப்பராக நம்ம பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கான மசாலாவை அரைச்சிடலாம். என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு 10 நம்பர்ஸ் காஷ்மீரி சில்லி, இது வந்து முழு காஞ்ச மிளகாய் காஷ்மீரி சில்லி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மேஜை கரண்டி நம்ம கொத்தமல்லி விதை எடுத்திருக்கோம். 1 தேக்கரண்டி சோம்பு, 1 தேக்கரண்டி ஜீரகம், இதெல்லாம் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம அப்படியே வறுக்க போகிறோம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போ வந்து இந்த ஜீரகமும் சோம்பும் வெடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ எல்லாமே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். புரியுற சத்தம் கேட்குதா? ஸோ இந்த நேரத்தில் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வந்து தீ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் பண்ணி இதோடு சேர்த்து சில பச்சை இன்க்ரீடியன்ஸையும் கலந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். அது என்னென்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தீ ஆஃப் பண்ணியாச்சு, இது அப்படியே கூல் ஆகட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டோம். நான் காமிக்கிற அளவு வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு, சரிங்களா? இதோட ஒரு சின்ன துண்டு புளி இதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சூப்பராக நம்ம அந்த மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3லிருந்து 4 மேஜை கரண்டி நெய் விட்டுக்கோங்க. இன்னைக்கு அதிசயமாக கோடை மழை பெஞ்சிட்டு இருக்கு. மார்ச் மாதம், உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கேட்கும். சரி, இதில் வந்து வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கிறேன். மீடியம் ஹீட்டில் அப்படியே குக் பண்ணிகிட்டே வாங்க. இது கண்ணாடி பதம் வந்துட்டா போதும். இப்போ அருமையான கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீ ரோஸ்ட் மசாலா பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பா, வாசனை எங்க இருக்கு தெரியுமா? இந்த பெங்களூரியன் ப்ரிப்பரேஷனுக்குனே ஒரு வாசனை இருக்குங்க. அந்த புளியும் இந்த மசாலாவும் சேர்ந்து அப்படியே தூக்கி கொடுக்கும். பெங்களூரில் ஆரம்பித்து அப்படியே கோவா வரைக்கும் இந்த ஒரு மசாலா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மசாலா நல்லா வேகட்டும். அந்த மிக்சி ஜாரையும் நல்லா தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஃபுல்லாக எடுத்துட்டேன், ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தயிர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம கறியை வந்து சாஃபன் பண்ணுறதுக்கு தான், அதுக்கு மட்டும்தான். சிலவங்க வந்து இந்த
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு சிக்கனை மேரினேட்லாம் பண்ணுறாங்க. பிராய்லர் சிக்கனுக்கு அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முந்தி வந்து பெங்களூரில் நாட்டுக்கோழியில் பண்ணுறப்போ அந்த மாதிரி மேரினேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நல்லா ஒரு 3 to 4 minutes இன்னும் குக் ஆகட்டும் இந்த மசாலா. இப்போ இந்த மசாலா அருமையாக குக் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நெய் நல்லா கக்கிருச்சு. இந்த நேரத்தில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதில் தண்ணி சேர்க்கவே மாட்டோம், இது கீ ரோஸ்ட்டு. அதனால தண்ணி சேர்க்காமையே இந்த மசாலாலேயே குக் பண்ணுற ஒரு சிக்கன் இது. இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல 1/2 தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டால் நம்ம உப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 1/2 தேக்கரண்டி உப்பு நிஜமாலே போதுமானது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரிப்பரேஷன் கைஸ். இது வந்து ஜீரா புலாவ், பிரிஞ்சி, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, செட் தோசை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு மூடி போட்டுட்டு இதை ஒரு 6 to 8 minutes குக் பண்ண போகிறோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அருமையான செட்டிங்க. இன்னைக்கு மார்ச் மாதத்தில் இப்படி ஒரு பிரசாதம் நமக்கு. இப்போ சூப்பராக ஒரு 6 minutes குக் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்க. பா, மசாலா பார்த்தீங்களா, ரொம்ப சுவையாக இருக்கு. ஒரு 1/4 தேக்கரண்டி வறுத்து இடித்த பெப்பர் வச்சுருக்கேன் நான், அதை இப்போ ஆட் பண்ணிடுறேன். அது வறுத்து இடித்தனால ஏற்கனவே குக்டு தான், கரட்டி விட்டால் மாத்திரம் போதும். ஆஹா, அருமையாக வந்துருச்சு. உப்பு கரெக்டாக இருக்குங்க, உப்பு சரியாக இருக்கு, செம்மையா. பாருங்க எப்படி சிக்கன் வெந்திருக்கு. பியூட்டிஃபுல்லாக சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக கொத்தமல்லி தூவி இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மக்களே. எடுத்து காமிக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு சிக்கன் கீ ரோஸ்ட். நீங்களும் இதை பண்ணி சப்பாத்தியோட, ஒயிட் ரைஸோட, ஜீரா புலாவோட, பிரிஞ்சியோட செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் ஒரு சிம்பிளான ரிச்சான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்.